இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, விவாகரத்தான பெண்கள், கணவனை இழந்த பெண்கள். சில பேர் வந்து இந்த சாட்டு இந்த மாதிரி விஷயத்துல வந்து அதிக அளவு ஈடுபடுற பெண்கள், அவங்களுக்கான விஷயம்தான். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். விவாகரத்தான ஒரு பெண், மும்பையை சேர்ந்த பெண் வந்து இவங்க வந்து என்னன்னா, கொரோனா டைம்ல வந்து சாட் வழியா வந்து மெசேஜ் பண்றாங்க. இந்த பார்ட்டி எப்படி கிடைக்கிறாங்கன்னா, மேட்ரிமோனியை பார்த்து நம்பரை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. ஸோ பரிமாறின ஒரு சில நாளில் வந்து கொரோனா வருது. ஸோ கொரோனாவில் வந்து அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க. இவங்க வந்து என்னன்னா, இந்த இவங்க பழகின இடைப்பட்ட காலத்தில் வந்து வீடியோ காலில் எதுவுமே வரல. ஒன்லி வந்து என்னன்னா, வாட்ஸ்அப் காலில் வந்திருக்காங்க. அதான் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து என்னன்னா, நாட்கள் வந்து வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது, மாதங்கள் வருடங்களாகுது, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மும்பையில் வந்து ஆசிரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க போறது வர்றது, ஸோ மணி வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. அது கரெக்டா தெரிஞ்சு வந்து என்னன்னா, இவர் வந்து அப்படியே நைஸா பேசி பேசி வந்து ஒரு 8 லட்சம் கிட்ட வாங்கிட்டாரு. அவருடைய பேர் வந்து வினீத் மல்கோத்ரா. ஸோ வாங்கிட்டு அவர் பாட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து என்னன்னா கட் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க வந்து ட்ரை பண்ண பாக்குறாங்க, வந்து முடியல. இவங்களும் வந்து ஆசிரியனால வந்து என்ன ஒரு ஸ்டேஜ்ல வந்து பெருசா அப்படியே ஃபர்ஸ்ட் கண்டுக்கறல. அவங்களுக்கு சந்தேகம் வரல, ஏன்னா பேச்சு அந்த அளவுக்கு வந்து பாலிசா பேசியிருக்காங்க. ஸோ இமிடியேட்டா வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வந்து என்னன்னா, அவனுடைய ஒரிஜினல் பேரு, அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து கரெக்டான இது கிடைக்குது. ஆனா இவன் வந்து என்னன்னா, மத்தாள் மாதிரி வேற ஆள் அக்கௌண்ட் நம்பர்ல ஏமாத்தல. ஸோ அவனுடைய பேர்ல தான் ஏமாத்திருக்கான். திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா, அந்த 5 வருஷத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 100 பெண்கள்கிட்ட ஏமாத்தி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நைஸா பேசி வந்து பல கோடிகளை வந்து வாங்கியிருக்கான். சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஸோ இப்படிதான். ஸோ அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்து சில விஷயங்களை வந்து பெற்றிருக்காங்க, பல மணிகளை வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. இது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, பல பேர் வந்து இன்னைக்கு என்னன்னா, அதாவது விவாகரத்தான பெண்களும் சரி, விவாகரத்தான பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, பணம் வந்து கணவன்கிட்ட இருந்து இல்ல வந்து கணவனுடைய பெற்றோர்கிட்ட இருந்தோ கணிசமான மணி வரும். அதை வந்து கரெக்டான முறையில வந்து யூஸ் பண்றவங்க இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி வந்து அடுத்த மேரேஜுக்கு யூஸ் பண்றப்ப வந்து சில பேர் வந்து மதி மயக்கத்துல வந்து தவறா வந்து சிக்கலுக்குள்ளாகி பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க.